30th மே. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள்னு 1 சாமுவேல் 12:16 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஏசப்பாவை விட்டுட்டு வேற ஒரு மனுஷ ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க தவறை அவங்க உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வறட்சியான காலம் அப்போ ஏசப்பா இடியையும் மழையையும் அனுப்புவாங்க. அந்த டைமில் இந்த விஷயம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை அவங்க நேரில் பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாமே ஏசப்பாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அதனால இந்த வசனத்தை சாமுவேல் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கும் ஏசப்பா நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்னாடி பெரிய காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்ய போகிறாங்க, இன்றைக்கே செய்ய போகிறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய காரியம், நீங்கள் எதிர்பார்க்காத காரியம் ஏசப்பா உங்களுக்கு தரப்போகிறாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்டது செஞ்சீங்கோ, அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யுங்க தகப்பனே. அதை நாங்கள் நின்று பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ ட்ரெமெண்டஸ் டே.